உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் 2302 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காலனி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டுமான பணிகளை கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தும் புதிதாக கட்டப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு நலத்திட்ட உதவி சுமார் 2 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வருகை தந்த முதல்வர் தற்பொழுது உளுந்தூர்பேட்டையில் சிப்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள 2302 கோடி முதலீட்டில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காலனி தொழிற்சாலையை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். செந்தில், இப்போ இந்த காலனி தொழிற்சாலையினால எவ்வளவு பேருக்கு பயன் கிடைக்கக்கூடும்? இந்த நிகழ்ச்சியில வேறு யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? இந்த பென்ஷன் நிறுவனத்தின் மூலம் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த காலனி தொழிற்சாலையில் கட்டுமான பணி தற்பொழுது 50% முடிவடைந்த நிலையில் இதையடுத்து தமிழக முதல்வர் இன்று அரசு நலத்திட்ட விழாவிற்காக வருகை தந்த தமிழக முதல்வர் செல்லும் வழியில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அந்த காலனி தொழிற்சாலையில் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். காயத்ரி. செந்தில், இப்போ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சர் அடுத்து எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்? இப்போ இங்க ஏதாவது ஒப்பந்தங்கள் அல்லது இந்த கட்டுமானம் பணிகள் நிறைவு பெறக்கூடிய தகவல் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? இது பற்றி தற்பொழுது இதுவரை எதுவும் தெரியவில்லை காயத்ரி. தற்பொழுது அந்த நிறுவன மேலாளர்கள் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் தற்பொழுது விவரங்களை முதல்வர் கேட்டு வருகிறார். இதனை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி செல்லும் முதல்வர் அங்கே திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள யாமைப்பேர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் முழு உருவ வெங்கல சிலையை திறந்து வைக்கிறார். அதை திறந்து வைத்த பின்னர் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து அதன் பின் அங்கு அருகே வீரசோழபுரம் பகுதியில் நடைபெற உள்ள அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பல்வேறு துறைகளின் கீழ் சுமார் 2 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். காயத்ரி. நன்றி செந்தில், இது குறித்த விரிவான விவரங்களுக்காக.